பாருங்க சார், ஒரு ஆமன் செத்ததை இவ்வளவு கிராண்டா கொண்டாடுறாங்கன்னா அவன் எப்பேற்பட்ட அயோக்கியனா இருந்திருப்பான். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம்ல, இவன் செத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ல. கை தூக்குங்கலாம் நான் சொல்லவே மாட்டேன். நான் நிறைய நேரம் நினைச்சிருக்கிறேன் சில பேரை. சரி ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நானும் மனுஷன் தானே. சில பண்ற டார்ச்சர் அப்படி இருக்கு. தொலைஞ்சா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா கர்த்தர் அவங்களும் நல்லா வச்சிருக்கிறாரு. அதுக்குதான் சொல்றேன், அவன் முடிக்கணும்னு நம்ம நினைச்சானா அவன் நம்மளை விட சூப்பரா இருப்பான். புரியுதா? ஸோ அதனால நம்ம அந்த எண்ணத்துக்குலாம் நம்ம போக வேண்டாம். வருவோம், சப்ஜெக்டுக்குள்ள வருவோம். அப்போ அவனுக்குள்ள என்ன ஒரு கொடூரமான ஒரு மனுஷனா இருந்ததுனால அவன் சாவ ஊரே கொண்டாடுது. இன்னைக்கு நம்முடைய எல்லாருக்கும் மரணம் இருக்கு, நிச்சயம் தானே. ஆனா நமக்கு மரணம் இப்ப இல்லை, அதெல்லாம் லேட்டா தான். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நம்ம செத்தாதான் ஒருத்தன் வீட்டுல விளக்கு எரியுது, ஒருத்தனுக்கு சாப்பாடு அப்படின்னா நம்ம பிறந்ததுல அர்த்தமே இல்லை. தேவ திட்டத்தை நம்ம நிறைவேற்றலன்னு 100% நான் சொல்றேன். இல்லையா சொல்லுங்க. அதான் யூதாசை குறிச்சு சொல்லும் போது சொல்லுங்க, இவன் பிறவாதி இருந்தால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறாரு, படைச்சிருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் என்னையும் குறித்த ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. அது என்னன்னு கேட்டா அதை நம்ம நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே இவன் செத்தா, சொல்லுங்க, தப்பாலாம் சொல்ல மாட்டேன், இவன் செத்தா நல்லா இருக்குன்னு யாரும் நினைக்கிற மாதிரி நான் வாழக்கூடாது ஆண்டவரே, என்னை மாத்திருங்க ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்ச நேரம் நீங்க இருங்களேன், கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசுங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்களும் நானும் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உன் முகத்தை நான் பார்க்கணும்னு சொல்லணும், உன் மூஞ்சில நான் முழிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இந்த ஆமானின் ஆவி ரொம்ப டேஞ்சரஸான ஆவி, யூதாசின் ஆவி அதை விட பயங்கரமான டேஞ்சரஸ். இதான் நம்ம வசனத்தை நம்ம கேட்கிறோம், பார்க்கிறோம். நான் சொல்றேன், ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கில் போய் நம்ம இதை பண்ணி இது பண்றதை விட இருக்கிற சிறு கூட்டமா இருந்தாலும் கர்த்தர் நம்மை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. யாரை எப்ப தூக்கணும், எப்ப டிக்கெட் போடணுங்கிறது அது அவருக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நீங்க அவங்கள ஆசீர்வதிங்க, நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.